இந்த உம்மா வாப்பாவுடைய விஷயத்துல அல்லாஹ்வுக்கு பயந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கிறவர்கள் எத்தனை பேர்? பெற்றோர் முதுமை அடைந்து விட்டால் அவர்கள் உளரும் போது உஃப் என்று வாயில் விரல் வைத்து காட்டக்கூடாது. நீங்க பேசுறது பிழை என்று விரல் வச்சு காட்டுறது மரியாதை இல்லை, இது பாவம், பெரும் பாவம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இன்றைக்கு உம்மா வாப்பாவை சிம்பிளா திட்டி விட்டு போகக்கூடியவர்கள், ஏசி விட்டு போகக்கூடியவர்கள், உம்மா வாப்பாவை பப்ளிக்ல வைத்து அவமானப்படுத்துகிறவர்கள் எல்லாம் மார்க்கப்பட்டுள்ளவர்கள். அதான் நீங்க ஆச்சரியமான விஷயம். ஒரு ஜமாத்துல போவார், பெரிய தாடி வைத்திருப்பார், தாவாவில் ஈடுபடுவார், பள்ளியில ட்ரஸ்டியாக இருப்பார், சமூக விஷயங்கள் அக்கறை செலுத்துவார், எல்லாம் இருக்கும். ஆனா உம்மா வாப்பா கணக்கில்லை. உம்மா வாப்பாவிடம் அல் குர்ஆன் சொல்லுகிறது, நீ இழிவடைய வேண்டும். என்ன சொல்லுகிறது? நீ உம்மா வாப்பா கிட்ட இழிவடைய வேண்டும். வக்ஃபித் லஹுமா ஜனாஹ ஸுல்லி மினர் ரஹ்மா, அவர்களுக்கு அன்பு காட்டுவதற்காக நீ இழிவுபடு. அதுக்கு மேல் ஒரு வார்த்தை இல்லை. அன்பு காட்டுவதற்கு அதை விட ஒரு வார்த்தை எங்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. எத்தனை பேர் டெய்லி உம்மா அப்பாவை பார்க்கறாங்க? எத்தனை பேர் தங்களோட உம்மா அப்பா வச்சிருக்கிறாங்க? வச்சுக்கிற உம்மா அப்பாவை திருப்தியோடு ட்ரீட் பண்றவங்க எத்தனை பேர்? சுப்ஹானல்லாஹ். உம்மா அப்பாக்கா துஆ செய்யறவங்க எத்தனை பேர்?